This is page number 12 and 13. Page number 12 and 13. Okay, population of cities. Observe the population of some Indian cities in the table below. இப்போ கொடுத்துருக்காங்க சிட்டி மும்பை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. திஸ் இஸ் வாட் பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க 2011ல பாப்புலேஷன், இது என்னன்னா 2001ல பாப்புலேஷன். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி கம்பேர் பண்ண போறோம். இப்போ இதை பார்த்தாச்சு. இது நம்ம இந்த டேபிள் கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். From the information given in the table, answer the following question by approximation. சரியா, நம்ம கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. What is your general observation about this data? Share it with the class. இப்போ நமக்கு ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன் என்ன, இதை பார்த்த உடனே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க பாப்புலேஷன் கம்பேர் பண்ணுங்க. 2001ல இது எவ்வளவு இருக்கு? 1,19,78,450. இங்க என்ன இருக்கு? 1,24 lakhs. அப்போ 10 yearsல என்ன ஆயிருக்கு? இங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா, மேக்சிமம் என்ன ஆயிருக்கு? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ரைட், எதுக்காவது அப்படியே சேமா இருக்கிற மாதிரி இருக்கா? So many of the cities, what happened? Population has increased, right? அதுதான் வந்து ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன் ஃப்ரம் திஸ் டேட்டா. சிலதெல்லாம் கொஞ்சம் growth தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். This is C. This is 45,72,876. This is 44,86,689. 2001ல இருந்து 2011 வரைக்கும் கொல்கத்தாவோட பாப்புலேஷன்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஜெனரல் அப்சர்வேஷன். ஸோ நம்மளுடைய ஜெனரல் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஜெனரலி பாப்புலேஷன் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர், generally population increased from எங்க ரெண்டு எந்த கம்பேர் பண்றோம்? 2001 to 2011. from 2001ல இருந்து 2011ல நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ மெனி, இதுல என்ன பார்த்தோம்னா, மெனி சிட்டிஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். மெனி சிட்டிஸ்ல பாப்புலேஷன் டபுள் ஆயிருக்கு, ட்ரிபிள் ஆயிருக்கு. பாப்புலேஷன் டபுள்ட் ஆர் ட்ரிபிள், நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டபுள்ட் ஆர் ட்ரிபிள்ட். சம் சிட்டிஸ் ஹேவ் லெஸ் growth. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னு கம்பேர் பண்ணோம்னா, இது 45, இது 44. ஸ்டில் இதெல்லாம் என்ன இருக்கு? பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? இதுதான் ஒரு ஜெனரலா நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வாட் இஸ் அன் அப்ராப்ரியேட் டைட்டில் ஃபார் த அபவ் டேபிள்? ஸோ இதுக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்கலாம்? பாப்புலேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், அது மாதிரி ஏதாவது எழுதலாம். ஸோ இதுக்கு டைட்டில் என்ன கொடுக்கலாம்? பாப்புலேஷன் of major cities. So நம்ம எல்லாமே எடுத்துக்கல இல்லையா? So this is major cities in 2001 and 2011. ரைட்? ஸோ இதுல மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம நார்த் இந்தியன் சிட்டிஸ் தான். சென்னை கொஞ்சம் மோஸ்ட்லி நார்த் இந்தியன் சிட்டிஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பெங்களூரு, சென்னை அதெல்லாம் கொஞ்சம் சவுத் இந்தியன் சிட்டிஸும் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், how much is the population of Pune in 2011? Approximately by how much as it increased compared to 2001? இப்போ பூனேவோட பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. பூனேவோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூனே எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது என்னது? 2001, இது 2011. ரைட்டா? ஸோ 2011ல என்ன பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3115,431. இங்க 2001ல எவ்வளவு இருக்கு?
2538,473. ரைட்டா? ஸோ இது அப்ராக்சிமேட்டா நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 6 lakhs கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம அப்ராக்சிமேஷன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேஷன் கொடுத்தோம்னா திஸ் வில் பி இங்க என்ன பண்ணலாம் 10,000க்கு அப்ராக்சிமேஷன் நியரஸ்ட் 10,000க்கு அப்ராக்சிமேஷன் கொடுத்தோம்னா இது நம்ம அப்ராக்சிமேட் பண்ணோம்னா என்ன வரும்? இது 10 year 10,000க்கு அப்ராக்சிமேட் பண்ணோம்னா இங்க 1 இருக்கு. ஸோ அதே நம்பர் எழுதுறோம் 31 lakh. ரைட்டா? இதை அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இது ஃபுல்லா நம்ம 0 பண்ணணும்னா இந்த டிஜிட் மட்டும் நம்ம பார்க்கணும். 3 is less than 5. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ராக்சிமேஷன் அப்படியே 25 lakh போட்டுக்கலாம். 1 ஆட் பண்ண தேவையில்லை. எப்போ 1 இந்த முன்னாடி நம்பருக்கு ஆட் பண்ணணும்? இங்க இந்த நம்பர் கிரேட்டர் தென் 5 இருந்தாதான். புரியுதா? சோ நம்ம இந்த நம்பரை அப்ராக்சிமேட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பரை பார்க்கணும். தட் இஸ் லெஸ் தென் 5 இருந்தா மற்றது எல்லாத்தையும் 0 பண்ணிட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிடணும். இப்போ இது கிரேட்டர் தென் 5 இருந்தா என்ன பண்ணணும்? இந்த நம்பருக்கு 1 ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அப்ராக்சிமேஷன். இப்போ என்ன வரும் பாருங்க. 31 minus 25 is approximately 6 வருமா? ஸோ 6 lakh அப்ராக்சிமேஷன் தான் கேட்டிருக்காங்க. 6 lakh பாப்புலேஷன் growth அங்க நடந்திருக்கு பூனேல. எப்போ இருந்து எப்போ? 2011ல இருந்து 2001ல இருந்து 2011 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், which cities population increased the most between 2001 and 2011? இப்ப எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா எந்த சிட்டிக்கு மோர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை நம்ம அப்படியே பார்த்தோம்னா இதுல கம்பேரிசன் பண்ணி அப்படியே நம்ம பார்க்கணும். அது அப்ராக்சிமேட் பண்ணியே நம்ம பார்க்கலாம். இது 1 lakh இருக்கு. இங்க என்ன இருக்கு? 19, இங்க 24 தான் இருக்கு. அப்போ 19னா இது 20 எடுத்துக்கிட்டாலும் 4 தான். 4 lakhs தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூரு எங்க இருக்கு? பெங்களூர்ல நல்ல ஒரு நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் நமக்கு அங்க நடந்திருக்கு. பாருங்க, எதுக்கு ஹையஸ்ட் பாப்புலேஷன் கேட்கல, எங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம பெங்களூரு சிட்டி எடுத்து கம்பேர் பண்ணலாம். பெங்களூரு என்ன பாப்புலேஷன் கொடுத்திருக்காங்க? பெங்களூரு சிட்டி பெங்களூர்ல பார்த்தோம்னா 2011ல என்ன பாப்புலேஷன் இருந்திருக்கு? 84 lakh 25,970. அதுவே 2001ல என்ன பாப்புலேஷன் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரு 43. ஸோ 43,01,326. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இருந்திருக்கு. இது நம்ம அப்ராக்சிமேட் பண்ணலாம். அப்ராக்சிமேட் பண்ணினோம்னா திஸ் இஸ் 84,25,000. 25,000 இஸ் லெஸ் தென் 50,000. அப்ப இது நம்ம அப்ராக்சிமேட்டா 84 lakhன்னு எடுத்துக்கலாம். சரியா? பாருங்க, 84 எடுக்கிறீங்கன்னா இதுக்கு அடுத்து உள்ள நம்பர்லாம் பார்க்கணும். அது பார்க்கும்போது 2 இருக்கு. 2 இஸ் லெஸ் தென் 5. அப்ப என்ன பண்ணணும்? இங்க எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்ப 84 போட்டுட்டு மத்த எல்லாத்தையும் 0 பண்ணிடணும். அதே மாதிரி இங்க 43 எடுத்துட்டு மத்தது எல்லாமே என்ன பண்ணிடலாம்? நம்ம 0 பண்ணிக்கலாம். ஏன்னா மொதல் டிஜிட்டே 0 இருக்கு, which is less than 5. அப்போ இதை அப்ராக்சிமேட் பண்ணா என்ன வரும்? 43 lakh. ஸோ சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க. இது 0 0 0 0 0 அப்படியே இருக்கும். 4 - 3 is 1, 8 - 4 is 4. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 41 lakhக்கு, ரைட்டா? அப்ராக்சிமேட்டா 41 lakh அப்படின்னா என்னது? ஒரு டபுள் ஃபோல்ட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அங்க நடந்திருக்கு. நம்ம எல்லாமே இது அப்ராக்சிமேஷன் தான் பண்ணுவோம். டபுள் ஃபோல்டு 2 டைம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இங்க 84னா இங்க உங்க 43னா இங்க 84. ஸோ அப்ராக்சிமேட்லி டபுள்டு எங்க? பெங்களூர்ல. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆர் தேர் சிட்டிஸ் ஹூஸ் பாப்புலேஷன் ஹேஸ் ஆல்மோஸ்ட் டபுள், விச் ஆர் தே? ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பெங்களூருவே ஆல்மோஸ்ட் டபுள் தான், ரைட்? 5th கொஸ்டின், பெங்களூரு சிட்டி இஸ்
Bengaluru is almost doubled. Bengaluru. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆர் தேர் சிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது இன்னும் ஒரு சிட்டிஸ் நம்ம எதையாவது ஒண்ணு எழுதலாம். ஆல்மோஸ்ட் டபுள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்படியே இங்க பார்த்துட்டு வந்தா நமக்கு என்ன தெரியும் பாருங்க. இங்க ஹைதராபாத் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 36 இருக்கு, 68 இருக்கு. பாருங்க இங்க 3 and 2 ரைட்டா. இங்க 36, இங்க 68. அப்படி பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் டபுள்டு. ஸோ நம்ம இன்னொன்னு என்ன எழுதலாம், ஹைதராபாத் எழுதலாம். Bengaluru is almost doubled and then Hyderabad is also almost doubled. Hyderabad is also almost doubled. Okay, well, last question என்னது? By what number should we multiply Patna's population to get a number population close to that of Mumbai? இப்போ பாட்னாவோட பாப்புலேஷனும் மும்பையோட பாப்புலேஷனும் நம்ம எழுதுறோம். எந்த இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்ட் இயர்ல ரைட்டா. 2011ல பாட்னாவோட பாப்புலேஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பாட்னா 2011ல எவ்வளவு பார்த்தோம்னா 16,84,222. மும்பை 2011ல பாப்புலேஷன் பார்த்தோம்னா 1,24,42,373. ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம பாட்னாவோட பாப்புலேஷனை எதுல மல்டிப்ளை பண்ணினோம்னா மும்பை பாப்புலேஷன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மும்பை பாப்புலேஷன் டிவைட் பை பாட்னா பாப்புலேஷன் போட்டா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ மும்பை பாப்புலேஷன் என்னது 124,42,373 டிவைட் 16,84,222. இப்போ இதை டிவைட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்ராக்சிமேஷன் போடுவோம். அப்ராக்சிமேஷன் பாருங்க, இது லேக்குக்கு அப்ராக்சிமேஷன் போடலாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், லேக்குக்கு அப்ராக்சிமேஷன் போடலாம். சரியா. ஸோ ஈக்குவலா நம்ம அப்ராக்சிமேஷன் போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இது நான் 4 லேக்குக்கு அப்ராக்சிமேஷன் போடும்போது இதுக்கு அடுத்தது எல்லாமே என்ன ஆகுது, இட் இஸ் லெஸ் தென் 5 இல்லையா இந்த 4. அப்போ இதுக்கு அப்ராக்சிமேஷன் போடும்போது என்ன ஆகும், 1,24 lakh. மற்றது எல்லாமே 0 ஆயிடும். இதுக்கு நான் என்ன அப்ராக்சிமேஷன் போடுறேன், நியரஸ்ட் லேக் போடுறேன். அப்போ இதுல லேக் என்ன பாருங்க, 1s, 10s, 100s, 1000, 10,000. இது லேக். இப்போ இதுல நியரஸ்ட் லேக்னா இது ஃபுல்லா நம்ம சர்க்கிள் பண்ணினோம்னா இங்க என்ன இருக்கு, 8 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன வரும், 17 ரைட்டா. 17 மற்றது எல்லாமே என்னவாயிடும், 0 ஆயிடும். ரைட், இது எல்லாமே 0 ஆயிடும். ஏன்னா இங்க 8 இருக்கிறதுனால யூ ஆர் ஆடிங் 1. இதுவும் என்ன பண்ணிருக்கேன், லேக்குக்கு தான், நியரஸ்ட் லேக் தான் நான் போட்டிருக்கேன். ரெண்டுமே சேமா போட்டாதான் நமக்கு கரெக்டா வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. this one 0, this 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 0. ஸோ இப்போ என்ன இருக்கு, 124 டிவைட் 17 ரைட்டா. 7 போடலாம். 7 7s are 49, ரிமைண்டர் 4, 1 7 is 7, 11. இப்போ என்ன வருது, 14. this is 14 ரைட். 4 5 6 7 8 9. என்ன வரும், 5. இங்க கேன்சல் பண்ணா இது இங்க 1 ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப என்ன பண்ற, பாயிண்ட் வச்சு 0 போடுற. ஸோ 2 டைம்ஸ் வருமா, 7 2s are 14, 34. என்ன வரும், 6 1 16 வருமா. அப்புறமா ஒரு 0 போட்டோம்னா ஒரு 9 டைம்ஸ் கூட போடலாம் இல்லையா. 9 7s are 63, ரிமைண்டர் 6, 1 9 is 9, 15. ஸோ ரிமைண்டர் 7 வரும். அது போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அப்ராக்சிமேட்டா 7.29 ஆர் 7.3ல மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும், மும்பையோட பாப்புலேஷன் வரும்.
தட் மீன்ஸ் வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் பாட்னா population should be multiplied by 7.3 approximation தான் சரியா 7.3 to get Mumbai population. இப்போ மும்பை பாப்புலேஷன் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. மும்பை பாப்புலேஷன் கிளியரா? ஸோ ஐ திங்க் ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர். இதை நம்ம டேட்டாவை வச்சு அப்ராக்சிமேஷன் பண்ணி தான் போடணும். சும்மா எல்லாமே கேன்சல் பண்ணணும், எல்லா டிஜிட்ஸும் சப்ராக்ட் பண்ணணும், அடிஷன் பண்ணணும் நமக்கு அவசியம் இல்லை. ஓகே.